உண்மைய சொல்லணும்னா இதுதான் நல்லா இல்ல. ஏன் 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 நல்லா இல்ல? பேரெல்லாம் ஒரு மாதிரி ஷார்ட்டா ஸ்வீட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி, அப்ப 2 பேரும் வேணாம், வேற ஏதாச்சும் யோசிப்போம். அப்போ ஒண்ணு பண்ணலாம். உங்க அப்பா அந்த காலத்துல நெசவு தொழில்ல பயங்கர ஃபேமஸா இருந்தாரு. அதனால தேவராஜ் பட்டுத்தறி மற்றும் டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சிரலாமா? நல்லாதான் இருக்கு. ஆனா அப்பாவோட பேரை வைக்கிறதுக்கு அப்பாவே விரும்ப மாட்டாரு. ஆமா, அவரே வேணாம் தான் சொல்லுவாரு. அதுவும் சரிதான். ஆமா, நாம ஏதாவது ஜெனரலா ஒரு பேர் வைக்கலாமா? ஜெனரலானா எப்படி? பொதுவா இந்த பூ பேரு, இயற்கை சம்பந்தமா இருக்கிற பேரு, இந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கலாம். மல்லிகை, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் வேற ஏதாவது யோசிக்கலாமா? இயற்கை சம்பந்தமா வைக்கிறதுனா தென்றல். தென்றல் நல்லா இருக்கு. தென்றல் பட்டுத்தறி மற்றும் டெக்ஸ்டைல்ஸ் நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. உனக்கு வேற ஏதாவது பேர் தோணுதா? காற்று, பூங்காற்று. குணா குணா குணா. பூங்காற்று பட்டுத்தறி மற்றும் டெக்ஸ்டைல்ஸ், இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மல்லிகை, தென்றல், பூங்காற்று எல்லாமே நல்லா இருக்கு. ஏன் ஆனந்தி, ஒண்ணு பண்ணலாமா? நம்ம சொன்ன எல்லா பேரையும் எழுதி சீட்டு குலுக்கி போடுவோம். இந்த கோவில்ல இருக்கவங்க யாரையாவது அந்த சீட்ல ஏதாவது ஒண்ணு எடுக்க சொல்லுவோம். அந்த சீட்ல என்ன பேரு வருதோ அதையே நம்ம தறி பிசினஸ்க்கு வச்சிரலாம். சரி, ஓகே குணா. ஆமா, அதுக்கு பேப்பர் பென் வேணுமே. இரு, என் கூடையில தான் எல்லாமே இருக்குமே. இந்தா, நீயே எழுது. சரி. ஆனந்தி தறி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஆனந்தி பட்டுத்தறி மற்றும் டெக்ஸ்டைல்ஸ். இந்தா. ஆனந்தி, நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு குளிக்கு போடு. இந்தா. குடு. அம்மா தாயே, உன்னை நம்பிதான் நாங்க மறுபடியும் எங்க குலத்தொழிலான பட்டுத்தறி தொழில ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். நீதான் அதுக்கு ஒரு நல்ல பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இதை யாரை எடுக்க சொல்லலாம்? நாம யாராவது கோயிலுக்கு வர்றவங்களே எடுக்க சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலாம்? ஹாய். ஹாய். வர. ஹாய்.
அடிக்கடி கோயிலுக்கு வருவீங்களோ? ஆ, நான் மட்டும் இல்லைங்க, நீங்க கூட அடிக்கடி கோவிலுக்கு வரீங்க. ஆ, இதோட 3வது தடவை நம்ம கோவில்ல பாக்குறோம். ஏ குணா, ஆ இவரையே சீட் எடுக்க சொல்லலாமா? ஆ இவர் தான் நமக்கு எல்லா உதவியும் பண்ணவரு. தறியெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு. தாராளமா எடுக்க சொல்லலாம். கரெக்ட் டி. எங்களுக்கு ஒரு உதவி பண்றீங்களா? ஆ, என்னங்க? இல்ல, போட்டியில ஜெயிச்ச நம்பிக்கையில நாங்க மறுபடியும் தறி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஓ, அப்படிங்களா? சூப்பருங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா எங்க தறிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. அதான் எங்க மனசுல இருந்த பேரெல்லாம் சீட்ல எழுதி போட்டிருக்கோம். ஆ, நீங்க இதுல ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க, இதுல என்னங்க இருக்கு? தாராளமா எடுத்து கொடுக்குறேன். கடவுளே, உன்னையே நம்பி இவங்க தறி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து தர சொல்லி கேக்குறாங்க. நான் எடுத்து கொடுக்கற பேரு இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாவும் நல்ல வெற்றியையும் இவங்களுக்கு தரணும். குணா, பாரேன், நம்ம தறிக்கு பேர் எடுத்து கொடுக்கறதுக்கு கூட சாமி கும்பிடுறாரு. உண்மையிலேயே இவர் நல்லவர் தாண்டி. நிஜமாவே நல்லவர் தான். ஆமா ஆமா. எடுத்துடலாமா? தாராளமா எடுங்க. இந்தாங்க. நீங்களே படிங்க. நானே பிரிச்சு படிச்சுட்டுங்களா? படிங்க. என்னங்க அது? பூங்காற்று பட்டு தறி மற்றும் டெக்ஸ்டைல்ஸ். பேரு ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ so மச். 2 பெண்கள் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றீங்க, அதுக்கு பூங்காற்றுன்னு பேரு. உண்மையை சொல்லணும்னா பேர் ஒரு மாதிரி வித்தியாசமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்குங்க. கண்டிப்பா பாருங்க, பெரிய அளவுல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. குமரா, வா. மா, ஆனந்தி, நீயாமா? எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. அப்போ உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? அம்மாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. மா, என் கூட போட்டி போட்டு முதல் பரிசு ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன்ல? ஆமா. அது வேற யாரும் இல்ல, இவங்க தான். ஐயோ, இவங்க 2 பேரும் முதல் பரிசு ஜெயிச்சாங்க. அப்படியா? இவங்க பேர் ஆனந்தி, இவங்க பேர் குணவதி. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா.